பிஸ்மி அந்த புறமும் அந்தனர் கரெக்டா வச்சாரு நம்ம தலை மாஸ். ஓகே, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து வலைப்பேச்சுவர் ரொம்ப அட்டாக் பண்ணீங்க. சார் அவங்கலாம் ஒரு மனுஷனா சார் என்ன பண்ணி சொன்னாங்க? அப்படி அவங்க அட்டாக் பண்ற அளவுக்கு படத்தை பத்தி என்ன தப்பா பேசுனாங்கன்னு கேக்குறேன். காசை வாங்கிட்டு மணலம் பாய்க்க மாட்டேன். ஒரு நக்கல் நையாண்டி எல்லாத்தையும் ஒரு நக்கலா பேசுறாப்ல. என்ன நக்கல்? நீ என்ன பெரியவரா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு டான்ஸ் தெரியுமாயா? இப்ப நான் சொல்றேன், நீ ஒரு படம் எடுத்து காமிச்சு பேசி நான் ஒத்துக்கிறேன். உன்னால என்ன முடியும்? நீ என்ன காசை வாங்கிட்டு ஒரே சாங் நம்ம பேசக்கூடாது. அவன் ஒரு சைடாக பேசுறது எல்லாம் பணம். இந்த கோல்டு ரிங், கோல்டு காயின், அதான் அதோட முக்கியமாக சொல்றது என்னன்னா, இந்த 3 வலைப்பேச்சு குரங்களுக்கும் சொல்றேன், வாயில தான் 3 கையில் வச்சுக்கணும். எதுவும் பேச முடியாது. படத்தை இங்கே வந்து பார்த்து சொல்லு. இந்த மணலில் பாதிக்கப்பட்டவங்க இதுக்கும் சொல்லுவானுங்க. காசை வாங்கிட்டு பேசுகிற கோஷ்டியா இதுக்கும் பேசுவான். அவன் மணலில் பாதிக்கப்பட்டவன். இந்த படத்தை வந்து பார்த்து சொல்லு. மூளை இருந்துச்சுன்னா வந்து பார்த்து சொல்லு. வாய்ப்பே கிடையாது. பார்த்து சொல்லு. எந்த படம் வேணாலும் பார்த்து இதை கம்பேர் பண்ணிக்கோ. இனிமேல் இப்படி படம் வரப்போறதும் கிடையாது. பட்டா சரி, ஓகே சார். இப்போ அஜித் சாரோட ஆக்டிங் இந்த படத்துல என்ன ஸ்பெஷலா இருந்துச்சு? ஜி அவர் அல்டிமேட் ஸ்டார் ஜி. எல்லா விதத்துலையும் நீங்க எதிர்பார்க்காத ரோல்ல இருந்து எல்லாமே பக்கா லிங்க். எத்தனை பாட்டு ரீமேக்ஸ் வந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ல கரெக்டா அட்டாச் பண்ணிக்காரு. கவர்மெண்டே கொடுத்த பட்டத்தையே போடல, வெறும் பேர் தான் போட்டுருக்காங்க அஜித்துக்கு. அதோட அதுலயே ஒரு மனுஷரை பாத்துங்க ஜி, நல்ல ஹியூமன் பீயிங் சொல்லவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா பேர் தேடி வரும். இந்த ரசிகர்கள் வந்து மற்ற எந்த ஆளும் கிடையாது. ஆமா, இவ்வளோ மாசு வாய்ப்பே இல்லை. டோட்டலா நம்ம பாசு செம்ம மாசு. ஆக்ஷன் பிஜிஎம்ல எப்படி தர இருக்கு சார்? ஜி அம்மா பண்ணிக்கிறா சார். ஜிவி பிரகாஷ் RR பிஜி எல்லாம் பக்கா பின்னி எடுத்துட்டாரு. வாய்ப்பே இல்லை.